வெல்கம் டு அர்ஜுன் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட். இன்னைக்கு நம்ம சேனல்ல வவ்வால் மீன் குழம்பு தான் செய்ய போறோம். இந்த மீன் குழம்பு வந்து ரொம்ப டேஸ்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த மீன் குழம்பு செய்யறதுக்கு ஒரு முறை இருக்கு. அந்த முறைப்படி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்படி செஞ்சீங்க அப்படின்னா டேஸ்ட் சூப்பரா இருக்கும். சின்ன குழந்தைங்க 1 வயசு குழந்தை வரைக்கும் இந்த மீன் சாப்பிடலாம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? இன்னைக்கு வந்து மண் பாத்திரம் எடுத்திருக்கேன். அடுப்புல வச்சுட்டு நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் 1 குழிக்கரண்டி அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 2 பிஞ்ச் வந்து வெந்தயம், ரொம்ப சேர்த்துக்க தேவையில்லை, சும்மா பேருக்கு 2 பிஞ்ச் சேர்த்துக்கோங்க வெந்தயம். இது கூட ஒரு 10 பல்லுல இருந்து 15 பல் பூண்டை வந்து உரிச்சு வச்சிருக்கேன் தோல். அதை லைட்டா நகர்த்திக்கோங்க. நகர்த்திட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த எண்ணெயில வெந்தயம் பூண்டோட ஃப்ளேவர் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நீங்க வதக்கி விட்டுக்கோங்க. ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் நல்லா குட்டி குட்டியா சாப் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயத்தோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்ல ஒரு பிங்கிஷ் ஷேடு வரும் இல்லையா, அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதுல ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பழுத்த தக்காளியை வந்து மிக்சி ஜார்ல சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாம் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க ஒரு நிமிஷத்துக்கு. இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இதுல ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன், ரெட் சில்லி பவுடர். அதுக்கப்புறம் குழம்பு மசாலா தூள் வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் 4-5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு குவான்டிட்டியில தான் குழம்பு வச்சிருக்கேன். அதனால 5-4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஸ்டவ் வந்து நல்லா சிம்ல வச்சுட்டு வதக்கி விட்டுக்கோங்க. ஹை ஃப்ளேம்ல வச்சிங்கன்னா கருக்கிடும். சிம்ல வச்சுட்டு வதக்கி விட்டுக்கோங்க ஒரு நிமிஷத்துக்கு. இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு லெமன் சைஸ் புளியை வந்து தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். அதை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா கொதிச்சு பிரிஞ்சு வர ஸ்டேஜில் கழுவி வச்சிருக்க வவ்வால் மீன் எடுத்து இதில் ஒன்றா சேர்த்துக்கலாம். நான் சின்ன சைஸ் மீன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீ பெரிய சைஸ் மீன் கூட ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். 1 by 1 ஆட் பண்ணிக்கோங்க மீனை. அப்போ தான் உடையாம சூப்பரான டெக்ஸ்சரில் நல்லா வெந்து வரும். குழம்பு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இந்த அளவுக்கு மீன் வெந்திருக்கும். ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடும். இப்போ இந்த அளவுக்கு எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி ஆட் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் கொதிக்க விடுங்க. மீன் எந்த அளவுக்கு சூப்பராக வெந்து வந்திருக்குன்னு பாருங்க. சூப்பராக இருக்கு. இந்த மீன் குழம்பு வந்து சின்ன பசங்க, அதாவது 1 வயசு குழந்தை இருக்கு இல்லையா, அந்த குழந்தைக்கும் இந்த மீன் வந்து ஊட்டி விடுவாங்க. அந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கும். சுட சுட சாப்பாடோட போட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ருசியா இருக்கும். ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.